ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் என்ன சமையல் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். சாதம் பாருங்க, சூடான சாதம். சாதத்துக்கு குழம்பு கீரை கடையிலுங்க. இது சிறுகீரை கடையில் கொஞ்சமாக பருப்பு போட்டு சிறுகீரை கடைஞ்சிருக்கிறேங்க. அப்புறம் முருங்கைக்கீரை பொரியலுங்க. சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை. பாருங்கள், கலக்காய் கொட்டை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு செஞ்சது கீரை சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை. இதை சாப்பிடுங்க, ஜூஸும் சாப்பிடுங்க, மாதிரி பொரியல் பண்ணியும் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாமே நல்லது. இந்த முட்டி வலி, கால் வலியெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் 4 டைம் கூட எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது. சூப் வச்சு குடிங்களாம், சூப் தண்ணி வச்சு குடிங்களாம். நல்லா கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கீரை நிறைய சேர்த்துக்குங்க. அப்புறம் ரசம், வெறும் புளி ரசங்க இன்றைக்கி ரசம். அப்புறமா கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு அரிசி, நொய் அரிசி போட்டு பாயாசங்க. சூப்பராக இருக்கா பாருங்கள், தேங்காய் துருவி போட்டு செஞ்சதுங்க, நல்லாயிருக்கும் பாயாசம். அப்புறமா கொஞ்சமாக இது போண்டாங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். இது வெல்லம் போண்டா, நல்லாயிருக்கும். கோதுமாவு, வெறும் கோதுமாவு வெல்லம் போட்டு செஞ்சது. இதில் கொஞ்சமாக சோம்பு பொடி சேர்த்துக்குங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சோம்பு நல்லா அரைச்சி அந்த பொடி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தட்டி போட்டு சூப்பராக இருக்கும் அந்த பொடி சாப்பிட்டிங்கன்னா. இந்த வெள்ளை போண்டாங்க. அப்புறம் மாம்பழம் பாருங்கள், மாம்பழம், சூப்பரான மாம்பழம். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். வாங்க சாப்பிடலாம். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.